தன் தவறை உணராதவர். தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வெளியூருக்கு போகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தூங்கி காலையில் பொழுது விடிய ஆரம்பிச்சிடுச்சு. காலையில் எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக கண்ணை கசக்கிட்டே அப்படியே தூங்கிட்டே சோம்பேறித்தனமாக படுத்துகிட்டே இருக்கார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணான்னா எழுந்து அப்படியே மெல்லமாக நடந்துட்டு சும்மா பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் முகம் கழுவுறாரு. அப்போ தன்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து நிற்கிறாரு, வெளியே நிற்கிறாரு. கிழக்கு என்ன வெளுக்க தொடங்கிடுச்சு. அவர் கூட போகிறதுக்காக நாய் என்ன பண்ணுது, வாசலில் ரெடியாக காத்துட்ருக்கு. இவர் எழுந்து வந்து நின்னோன்னா அந்த நாய் எழுந்து நிற்குது. நாயை பார்த்து அவர் கேட்குறாரு, சி நாயே, உன்னால் எனக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, உன்னால் தான் நான் இப்படி லேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை பார்த்து திட்டுறாரு அவர். ஆனால் அவருக்கு முன்னாடி அந்த நாய் வந்து ரெடி ஆகி நிற்கிது. உடனே என்ன பண்ணுது, அந்த நாய் கேட்குது, என் அருமை தெரியாத முதலாளியே, நான் எப்பயோ கிளம்பி கதவுக்கிட்ட உங்களுக்காக ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து அவரை பார்த்து கேள்வி கேட்குது. இதில் பாருங்களேன், பெரிய மனுஷ உறவில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட குற்றத்தை எப்பவுமே மறைச்சி அதை உணரவும் முடியாமல் அவங்களுக்கு கீழே பணியாக இருக்க மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. பெரிய பதவியில் இருக்கவங்களும் இப்படி தான் நடந்துக்கிறாங்க.